பகுதியும் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கு பேரும் பின்ன எண்கள் தான். இந்த பின்ன எண்களுக்கு எல்லா எண்கள்லையும் பகுதி 100 இருந்துச்சுன்னா சுலபமாக அதை சதவீதத்தில் குறிப்பிட முடியும். அப்போ பகுதிகள் 100 இல்லாத எண்களையும் எப்படி சதவீதமாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி செய்ய போகிறோம் இந்த பகுதியில். பயிற்சி எண் 2.1 முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் படத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் 100 கட்டங்கள் இருக்குது. அந்த 100 கட்டத்தில் 58 கட்டங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ இதை பின்னமாக எப்படி எழுதலாம்? 100க்கு 58. அப்போ 58 தொகுதியிலையும் மொத்தம் 100ன்றதை பகுதியில் எழுதிக்கிறோம். இதே எண்ணில் தசம வடிவத்தில் எழுதுறேன்னா பகுதியில் 100 இருக்கனால தொகுதியில் இருக்க எண்ணுக்கு வலதுபுறத்துலேருந்து இடது பக்கம் 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அதாவது 0.58ன்னு எழுதுகிறோம். சதவீதமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? பின்னங்களுடைய பகுதி 100 இருந்துச்சுன்னா தொகுதியில் இருக்கிறத அப்படியே சதவீதமாக எழுதிக்கலாம். அதனால் 58%. ரெண்டாவது படத்தை பார்க்குறோம். ரெண்டாவது படத்துலையும் 100 கட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க சதுரங்கள். அதில் 53 கட்டங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ பின்னம் 53/100. 100ல் 53. தசம எண் எழுதும் போது பகுதியில் 100 இருக்கிறதுனால 2 இடம் தள்ளி புள்ளி வச்சாலே போதும், 0.53. இப்போ சதவீதம் எழுதும்போது பகுதியில் 100 இருக்கிறதுனால தொகுதியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம், 53%. மூணாவது கணக்கை பார்க்குறோம். இந்த மூணாவது கணக்கில் 50 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 25 கட்டங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ பின்னம் 50ல் 25, அதை தான் 25/50ன்னு எழுதுகிறோம். இப்போ முன்னாடி பார்த்த 2 கணக்குலையும் பகுதியில் 100 இருந்துச்சு. அதனால் 2 இடம் தள்ளி டைரெக்டாக புள்ளி வச்சிட்டோம் தசம வடிவத்துக்கு. இங்கே என்ன பண்ணணும்? 50, 100 தவிர வேறு எந்த எண்கள் இருந்தாலும் இந்த தொகுதியை பகுதியால் வகுக்கிறோம். அப்போ 25 50ஆல் வகுக்கும்போது 25 விட 50 பெருசாக இருக்கனால ஈவில் 0ன்னு போட்டு புள்ளி வச்சு 25 பக்கத்தில் 0 போட்டு 250 ஆக்குறோம். 5 25 5 50 250. அப்போ தசம வடிவம் 0.5 ஆகிடுது. தசம வடிவம் கிடைச்சிருச்சு. அடுத்தது சதவீதம் போடுறோம். கிடைத்த பின்னத்தை 100ஆல் பெருக்கணும்னா, எப்பயுமே பின்னத்தை 100ஆல் பெருக்கணும்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும். அதனால் 25/50 100ஆல் பெருக்கிறோம், நமக்கு 50% கிடைச்சிருது. நாலாவது கேள்வியில் மொத்தம் 25 சதுரங்கள் இருக்குது. அதில் 17 சதுரங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அதனால் பின்னம் 17/25. இதை தசம வடிவத்தில் எழுதணும்னா தொகுதியில் இருக்க 17 25ஆல் வகுக்கிறோம். 17 உள்ளே போட்டுட்டு 25 வெளியே போடுறோம். 17 வகுக்க முடியாதனால ஈவில் 0 புள்ளின்னு வச்சுட்டு கீழே 170 மாற்றிக்கிறோம். 6 25 150, மீதி 20 வந்துச்சு. ஏற்கனவே தசம புள்ளி வச்சுட்டனால ஒரு 0 கீழே போட்டு 200 ஆக்கி 8 25 200ன்னு ஆக்குறோம். அப்போ நமக்கு தசம வடிவம் 0.68 கிடச்சிருச்சு. இதே வடிவத்துக்கு நம்ம சதவீதமாக மாற்றணும்னா எப்பயும் பின்னத்தை என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ பின்னம் 17/25 100ஆல் பெருக்கிறோம். 17 100ஆல் பெருக்கணும்னா 1700. 1700 25ஆல் வகுக்கிறோம், 68%ன்னு கிடைக்குது. ஒன்றாவது தலைப்பில் கடைசி 5வது கேள்வி. இதில் 30 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 15 கட்டங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ பின்னம் 15/30. இதனுடைய தசம வடிவம் வழக்கம் போல் 15 30ஆல் வகுக்கிறோம், நமக்கு 0.5 தசம வடிவம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 15/30 100ஆல் பெருக்கிறோம். 15 100ஆல் பெருக்கி 1500. 1500 30ஆல் வகுக்கிறோம், நமக்கு 50% கிடச்சிருது. ஒரு சதுரங்கட்டையினுடைய படம் கொடுத்துருக்காங்க. அதில் வெள்ளை நிற சதுரங்களினுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும், சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும், சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும், காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளை நிற சதுரங்களினுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்தம் 64 கட்டம் இருக்குது. அதில் வெள்ளை நிற கட்டங்கள் 32 இருக்குது. அதனால் 32/64. சதவீதம் வேணுன்றனால இந்த பின்னத்தை 100ஆல் பெருக்கிறோம். 32 100ஆல் பெருக்குனா 3200. 3200 64ஆல் வகுக்கிறோம், நமக்கு 50 கிடைக்குது. அதாவது 50%. வெள்ளை நிற சதுரங்கள் கேட்ட மாதிரியே ரெண்டாவது கேள்வி சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சாம்பல் நிற சதுரங்களும் 32 தான் இருக்குது. அப்போ பின்னம் 32/64. சதவீதம் வேணுன்றனால 100ஆல் பெருக்கிறோம். 32 100ஆல் பெருக்கிறோம், 3200 கிடைக்குது. 3200 64ஆல் வகுக்கிறோம். வழக்கம் போல் போன கணக்கு மாதிரியே 50% தான் கிடைக்குது. அப்போ சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதமும் எவ்வளவு தான்? 50% தான். மூணாவது கேள்வி சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்தம் 64 கட்டத்தில் 20 கட்டத்தில் மட்டும்தான் சதுரங்க காய்கள் இருக்குது. அப்போ 20/64ன்றது பின்னம். சதவீதம் என்றனால அதை 100ஆல் பெருக்கிறோம். 20 100ஆல் பெருக்கிறோம், 2000 கிடைக்குது. 2000 64ஆல் வகுக்கிறோம், நமக்கு எவ்வளோ கிடைச்சிது? 31.25% கிடைக்குது.
தலைப்பில் கடைசி கேள்வியான சதுரங்க காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம் கேட்குறாங்க. மொத்தம் 64 கட்டத்தில் 20 கட்டத்தில் சதுரங்க காய்கள் இருந்துச்சுன்னா அப்போ மீதி இருக்கிற 44 கட்டங்களில் சதுரங்க காய்கள் இல்லை. அப்போ இதனுடைய சதவீதம் வேணுன்றனால 44 100ஆல் பெருக்கி 64ஆல் வகுக்கிறோம். 44 100ஆல் பெருக்கணும்னா 4400 கிடைக்குது. 4400 64ஆல் வகுக்கிறோம். நமக்கு 68.75% கிடைக்குது. ஒரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றினாலும் அந்த பின்னத்தை 100ஆல் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது தான் அந்த பின்னத்தினுடைய சதவீதம்.